Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆஃபிலி எக்ஸாமுக்காக நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். வீக்லி சண்டே நம்ம ஈவினிங் 7 o'clock டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஃபுல் புக்கை நம்ம முடிச்சாகணும். 8 சாப்டரையும் நம்ம ஆஃபிலி எக்ஸாமுக்குள்ள படிச்சு தரவு பண்ணி ஆகணும். நவம்பர் கிட்டத்தட்ட பாதி மாசம் வந்தாச்சு. இன்னொரு பாதி மாசம் தான் இருக்கு நம்ம கிட்ட. டிசம்பர் ஒரே வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஆஃப் இயர்லி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஃபுல் புக்கை படிச்சு முடிச்சாகணும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஆஃப் இயர்லி ரிவிஷன் வீக்லி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வச்சிருப்போம், தேர்ட் சாப்டர் வச்சிருப்போம், டக்குன்னு 8th சாப்டர்ல போயிட்டு கொஞ்சம் வச்சிருப்போம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரோம். இந்த வாரம் போர்ஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ஃபுல்லா ஆல்ரெடி நான் போர்ஷன்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த போர்ஷன்ஸ் பிரகாரம் தான் இன்னைக்கு டெஸ்ட் எழுத போறோம் நம்ம. அப்போ இது ஃபுல்லா தரவா படிச்சிருப்பீங்க. நீங்க எப்படி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 mark கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க. நல்லா இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்க தயாராகிடுவீங்க. அப்போ செகண்ட் வால்யூம் செகண்ட் சாப்டர் ஆல்ரெடி நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க ஸ்கூல்ஸ்ல. இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றதுக்கான டெஸ்ட் எழுது. அதே மாதிரி 2 markல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 5 சம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 5 marksல ஒரு 7 சம் கொடுத்துருக்கேன் நான். இந்த டெஸ்ட்ல நீங்க 50 out of 50 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அப் டு மார்க் எல்லா போர்ஷன்ஸுமே தரவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி வாரம் மெட்ரோ கருணாகரன் சேனல் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன வீக்லி டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுக்குறனோ மண்டே டியூஸ்டேல நான் சொல்லிடுவேன். நான் நீங்க அந்த போர்ஷன்ஸை பார்த்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் எடுக்காத மாதிரி மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம கொஸ்டின் பேப்பர் வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட கீயும் உங்களுக்கு 8:30 ரிலீஸ் ஆகும். இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் ஆர்டினரியா இந்த வீடியோ உங்களுக்கு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும் சண்டே. நீங்க அதை பார்த்து கூட நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆனா மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்களுக்கு கீ எல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு நீங்க உங்களுடைய நோட்ஸ் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அல்லது நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்று உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.